கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் பார்க்கலாம். இன்று நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் அரசியல் சகிப்பின்மை. மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு எழுப்பி இருக்கக்கூடிய விவாதத்தினுடைய பொருளை தான் இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். பாஜக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற ஒரு விமர்சனம் என்பது அரசியல் சகிப்பின்மை என்பது காங்கிரசினுடைய பிறவி குணமாக இருக்கிறது. காங்கிரசினுடைய மரபணுக்களிலேயே இந்த அரசியல் சகிப்பின்மை என்பது இருக்கிறது அப்படின்னு குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். மத சகிப்பின்மை, மத சகிப்புத்தன்மை என்பது இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு தொடர்ச்சியாக பலர் பாஜக தரப்பை நோக்கி விமர்சனம் வைத்த போது அவர்கள் ஒரு சீட்டை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அரசியல் சகிப்பின்மை அப்படின்ற ஒரு பொருளை எடுத்து காங்கிரசின் மீது அவர்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்க தொடர்ச்சியாக கவனித்தால் நாடாளுமன்றம் முடக்கப்பட்ட போதும் கூட பல்வேறு விதமான பிரச்சனைகள் எழுப்பப்பட்ட போதும் பாஜக காங்கிரஸை ஒரு கூண்டுக்குள், ஒரு குற்றவாளி கூண்டுக்குள் நிறுத்துகிறது என்றால் அது அரசியல் சகிப்பின்மை என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அது பற்றி தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் வெங்கையா நாயுடு எழுப்பி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்பது யார் சகிப்புத்தன்மையற்றவர்கள், இந்தியாவை பிளவுபடுத்தக்கூடிய சக்தி என்பது எது, இதெல்லாம் ஒரு திறந்த விவாதத்திற்குள் உட்படுத்த வேண்டும் அப்படின்னு அவர் கோரிக்கை எழுப்பியிருக்கிறார். கேள்வி நேரம் அந்த விவாதத்திற்குள் உட்படுத்தி இருக்கிறது. நம்ம கேள்வி நேரத்தில் தொடர்ந்து பயணிக்கலாம். அரசியல் சகிப்பின்மை இந்த பொருளை தான் கேள்வி நேரம் விவாதிக்க இருக்கிறது. ஏன் இந்த குற்றச்சாட்டை காங்கிரசின் மீது பாஜக சுமத்துகிறது? மத சகிப்பின்மை குறித்து பேசுகிற போது அரசியல் சகிப்பின்மை குறித்து பேசுவதற்கான பொருள் எங்கிருந்து வந்தது? இது பற்றியெல்லாம் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். யார் உண்மையில் பிரிவினைவாதிகளை, பிரிவினை சக்திகளை ஊக்குவிக்கிறார்கள் அப்படின்ற தளங்கள்ல எல்லாம் பேச இருக்கிறோம். நான் முதல்ல கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு அருணன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து அமெரிக்கை நாராயணன் வந்திருக்காங்க. வணக்கம் திரு நாராயணன். அடுத்ததாக பாஜகவிலிருந்து விக்டோரியா கௌரி அவர்கள். வணக்கம். வணக்கம். இது மட்டுமல்லாமல் அரசியல் விமர்சகர் பெருமாள் மணி அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் பெருமாள் மணி. இந்த விவாதத்தை முதல்ல பெருமாள் மணி நான் உங்களிடமிருந்தே துவங்க விரும்புகிறேன். ஏன் அரசியல் சகிப்பின்மை என்கிற அந்த சொல்லாடலை, ஒரு கருத்தை பாஜக முன்னிறுத்துகிறது? இது முதல் கேள்வி. அரசியல் சகிப்பின்மை குறித்து இப்போது பேசுவதற்கான தேவை எங்கிருந்து வந்தது? ஏன் பாஜக இதை தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறது? பெருமாள் மணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக சூழலிலிருந்தே இந்தியாவை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தமிழகத்தில் இந்த இரண்டு தேசிய கட்சிகளும் ஆட்சியை பிடித்து ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்ட சூழலில் தமிழகத்தில் அண்ணா அவர்கள் ஒரு நவீன அரசியல் உரையாடலை மிக தீவிரமாக தமிழகத்தில் முன்னெடுத்தார். அது அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டதாகவும் இந்தியாவினுடைய மரபிற்கு உட்பட்டதாகவும் அது இருந்தது. இதே போல ஒரு அரசியல் உரையாடல், ஒரு நவீன அரசியல் உரையாடல் இந்திய அளவில் நடந்திருக்குமா என்று நாம் யோசித்து பார்ப்போமேயானால், கடந்த என் நினைவு தெரிந்து கடந்த 25-30 ஆண்டுகளில் எந்த ஒரு நவீன அரசியல் உரையாடலுமே உருவாகவில்லை. இன்னொரு கருத்தையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு, அதாவது சுதந்திர போராட்ட காலத்தில் பெரியார் அவர்கள் மிக தீவிரமான சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாவிட்டாலும் அதற்கு பிறகு சமூக நீதி சார்ந்த தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவானார். காமராஜ் அவர்கள் தன்னுடைய நிர்வாகத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவானார். அண்ணா அவர்கள் தன்னுடைய அரசியல் உரையாடல் மூலம் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவானார். அதே போன்ற ஒரு அரசியல் உரையாடல் மூலமோ அல்லது தன்னுடைய நிர்வாகத்திறன் மூலமோ அல்லது சமூக நீதி சார்ந்த கருத்தாக்கத்தின் மூலமோ இரண்டு தேசிய கட்சிகளிலுமே இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த ஆளுமைகளுமே இல்லை. பெருமாள் மணி குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். இல்ல பெருமாள் மணி, என்னுடைய கேள்வி என்பது காங்கிரசின் மீது நீங்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் கூட நவீன உரையாடலுக்கு எப்போதும் காங்கிரஸ் கட்சி தன்னை உட்படுத்தி கொண்டே வந்திருக்கிறது அப்படின்னு தான் மாற்று தரப்பில் இருந்து கூட பலர் முன்வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது மத சகிப்புத்தன்மை, என் கேள்வியை முடித்து விடுகிறேன். மத சகிப்பின்மை பற்றி பேசுகிற போது
அரசியல் சகிப்பின்மை பற்றி பேசுவதற்கான தேவை எங்கு வந்தது? அதை நீங்க விளக்குனீங்கன்னா நான் விவாதத்திற்குள் போய் விடுவேன். சொல்லுங்க பெருமாள்மணி. இல்ல, கண்டிப்பாக. ஏனென்றால் இந்தியாவில் 2 கோவில்களுக்குள் இராணுவம் நுழைந்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்திய வரலாற்றையே திருப்பி போட்டது. ஒன்று, பொற்கோவிலுக்குள் இராணுவம் நுழைந்தது. அது இந்தியா என்கிற ஐடியா ஆஃப் இந்தியாவை காப்பாற்றுவதற்காக இந்திராவால் அனுப்பப்பட்டது. இரண்டாவது, அயோத்தியில் உள்ள ராமர் பிறந்ததாக சொல்லப்படுகிற இடம் இன்றைக்கு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட ஒரு சவாலான புள்ளியாகும். நீங்கள் நன்றாக நினைவுபடுத்தி பாருங்கள். மதவாதம் சார்ந்த இந்த சிக்கல்கள் 1990க்கு பிறகு அல்லது 1989க்கு பிறகு இந்திய அரசியலை கடுமையாக பாதிக்கப்பட்ட பிறகு வட இந்தியாவில் எந்த இடத்திலாவது பாராளுமன்றத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலோ ஏதேனும் ஒரு இடத்தில் இது சம்பந்தமாக தீவிரமான உரையாடல் நடைபெற்றிருக்கிறதா? நாம் இப்போது கூட மோடி என்கிற ஒரு அரசியல் சக்தியை நிறுத்தியவராக சொல்லப்படுகிற லல்லுவின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. அவரால் தேர்தலில் கூட பங்கேற்க முடியவில்லை. இது ஒரு ஆரோக்கியமானதா இந்திய அரசியலுக்கு? நம்ம தொடர்ந்து எதிர்க்கிறோம் என்ற பெயரில் நான் தொடர்ந்து பேசலாம் பெருமாள்மணி. ஆனால் நான் ஒன்று, பிரிவினைவாதம், மதவாதம், சகிப்புத்தன்மை பற்றி பேசுகிற போது நம்ம உரையாடல் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த விஷயங்களை இயங்கு சக்தியாக யார் இருந்தார்கள் அப்படின்ற தளங்களையும் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. நான் தொடர்ந்து வருகிறேன். அமெரிக்க நாராயணன், உங்களிடம் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? அரசியல் சகிப்பின்மைக்கு இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு காலம் இந்தியாவை ஆண்டு விட்டீர்கள். நீங்க ஒரு எதிர்க்கட்சியாக ஆளும் அரியணையில் இல்லாத போது உங்களால் இருக்க முடியல. அதனாலதான் எல்லா குற்றச்சாட்டும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெரும்பான்மையாக மோடி ஜெயித்திருப்பதை உங்களால் ஏற்று சகிக்கவே முடியல. உங்களால அதான் இந்த பிரச்சனை. எங்களுக்கு நல்லா சகிச்சுக்க முடியுது. எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. மோடி ஜி அவர்கள் என்னுடைய பிரதமரும் கூட. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். எங்களது கட்சியும் தெளிவாக இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மை சிறுபான்மை இல்லை. அவர் உண்மையிலேயே பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வரலன்னு அவர் புரிஞ்சுக்கணும். பாராளுமன்றத்தில் அவருக்கு பெரும்பான்மை இருக்குது, நாம் இருக்கல. அவர் என்னுடைய பிரதமர் தான். ஸோ அவர் சொல்வதெல்லாம் பெரும்பான்மையவர்கள் விரும்புவதில்லை என்பதை முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இரண்டாவதாக, அவர் எல்லா மக்களுடைய பிரதமர். அடித்தட்டு மக்கள், ஏழைகள், தலித்துக்கள், சிறுபான்மையினர், பெரும்பான்மையினர் எல்லாருடைய பிரதமர் தான் அவர். அவங்க இன்னைக்கு நீங்கள் இந்த இதாக ஆரம்பித்ததே வெங்கையா நாயுடு சொன்ன ஸ்டேட்மெண்ட். மோடி அவர்கள் விரும்பத்தகாத செயல்களை கண்டிக்கிறார் அப்படின்னு அந்த வார்த்தையை அவருடைய இதில் கொடுத்துருக்காரு. அப்போது தாத்ரி இதை கண்டிக்காது தகுந்த செயலாது. இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் மைனாரிட்டிஸாக இருக்கட்டும், தலித்துக்களை பற்றி அவருடைய கேபினட் அமைச்சர்லேயே எப்படி இவர் நாய்கள்னு சிறுபான்மையினர் விமர்சித்தாரோ, தலித்துக்களை நாய்கள் என்று விமர்சித்த விபி சிங்கோ, விகே சிங்கோ, இவர்கள் எல்லாம் இதையெல்லாம் அப்போ இவர் கண்டிக்காத போது இது விரும்பத்தகுந்த செயலா என்றுதான் கேள்வி. எங்களை பொறுத்தவரை அரசியலில் மிகுந்த சகிப்புத்தன்மை கொண்டவர்கள். இல்லை என்றால் மோடி போன்றவர்கள் ஆட்சிக்கே வந்துக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய மரபணுவை எங்களுடைய மரபணுவே நேருவால கட்டி காக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதுன்னு நான் பெருமையா சொல்றேன். அது எங்களுடைய கட்சிக்காரர் என்பதால் அல்ல, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவதான் இல்ல. சுதந்திரம் வாங்கி கொடுத்து பல நாடுகள் சர்வாதிகார நாடாகும் பொழுது இந்த நாட்டுல சுதந்திரத்தை பேணி காற்று எதிர்கட்சி தலைவர்கள் பேசினார் அண்ணாவை பத்தி. அண்ணாவை பேச விட்டு அப்பொழுது அமர்ந்து கேட்டார். அந்த மாதிரி ஜனநாயக சகிப்புத்தன்மை எங்களையே தாக்கினாலும் நான் பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வீழ்வது காங்கிரஸாக இருந்தாலும் வாழ்வது நாடாக இருக்க வேண்டும். நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, சிற்சில சம்பவங்களை பெரிதாக்குவதற்கான காரணமே உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்ல, அரசியல் சகிப்புத்தன்மை இல்லைன்றதுதான் அவங்க குற்றச்சாட்டு. நாங்கள் மட்டுமே பெரிதாக்கினால் அவர்கள் சொல்லுறதுல நானே கூட நியாயம் இருக்கலாமோன்னு ஒரு சிந்தனை வரும். நான் கேட்கிறேன், இந்தியாவில் இருக்க சயின்டிஸ்ட்ல அரசியலை சார்ந்தவர்களா 100 சயின்டிஸ்ட் திரும்ப கொடுத்துருக்காங்க. எழுத்தாளர்கள், பெரிய பெரிய எழுத்தாளர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்தியாவுடைய பாரத் ரத்னா சயின்டிஸ்டுக்கு வழங்கப்பட்ட ராவ் திரும்ப கொடுத்துருக்காரு. இவர்கள்லாம் அவங்கள பார்த்து சொல்றாங்களா?
அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இந்த நாடு வந்து இவர்களை விரும்புவதால என்ன இந்த நாட்டே வந்து வெளிநாட்டில் சகிப்புத்தன்மை இல்லாத நாடா பாக்குறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு என்னன்னா இவங்க நினைச்சுக்காங்க இந்த 56 இன்ச் மார்பு என்ன நினைச்சுக்குதுன்னா இவங்க தான் நாடுன்னு நினைச்சுக்குது. நாடு இவங்க இல்ல, இந்த நாட்டை இன்று ஆள்பவர்கள் இவர்கள் நாடு அல்ல என்பதை நான் தெளிவுபடுத்தி சொல்ல விரும்புகிறேன். இதற்கு சகிப்புத்தன்மை இது இல்லை, இதுதான் சகிப்புத்தன்மைன்னா நான் சகிப்புத்தன்மை இல்லாதவனா போறது தவறில்லை.